அருப்புக்கோட்டையில கிட்டத்தட்ட ஒரு 6, 7 தடவை ஜெயிச்சிருக்காரு. இன்னும் அருப்புக்கோட்டை எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே வரல. மாத்தி ஒரு தடவை வைஎஸ்எல் வந்திருந்தாரு. பல திட்டங்களை இங்க கொண்டு வந்தாரு. ஆனா ரெகுலரா இங்க வர்ற இருக்கிற இவர் இப்ப வரைக்கும் யாருக்கு எந்த இதுவுமே இல்லை. அருப்புக்கோட்டை டவுனை பொறுத்தளவுல எந்த ஒரு மாற்று பாதையுமே கிடையாது. இருக்காரு, அமைச்சரா இருக்காரு. ஆனா மக்களுக்கு உண்டான எந்த ஒரு யோசனையும் இல்லை. இந்த தொகுதி இன்னும் எந்த டெவலப்புமே வரல. இவங்களை தொட்டா ஓட்டு போயிடும், அவங்கள தொட்டா ஓட்டு போயிடும். இந்த ஓட்டு இதுலதான் இருக்காங்களே தவிர மக்களுக்கு இது செஞ்சா சரியா வரும்னு இப்ப வரைக்கும் எந்த அமைச்சருமே நினைக்கல. சில எல்லா காரியமும் நல்லா தான் செஞ்சுட்டு இருக்காரு. எல்லா வில்லேஜ் கிராமத்துலேயும் வந்து எல்லா கோரிக்கையும் இப்போ முகாம் போட்டிருக்காங்க. இங்கே எல்லா மனுக்களையும் விசாரித்து நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மருத்துவமனை கூட தலைமை மருத்துவமனையாக கொண்டு வந்துட்டாங்க அருப்புக்கோட்டைக்கு. அப்படிங்கும்போது எல்லாமே இங்கே வந்துருச்சு. அது மாதிரி இந்த ஸ்மார்ட் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே வந்துருச்சு. எல்லாமே நல்ல வசதி நடந்துருக்கு. தீர்க்கப்படாதுன்னா அடிக்கொருக்க அதிகமாக போயிட்டு வர்றது ட்ரெயினில் வந்து நிறையா சென்னைக்கு பயணிச்சுட்டு இருக்காங்க. அது ட்ரெயின் அடிக்கொருக்க கொஞ்சம் விட்டாங்கன்னா சென்னைக்கு போய் வர்றவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அருப்புக்கோட்டை சட்டமன்றம் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்கின்ற ஊராக இருக்குது. ஆனால் அடிப்படை வசதிகள்னு பார்த்தோம்னா ஊருக்குள்ளே போயிட்டு திரும்பி வர்றதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். கிட்டத்தட்ட 20,000 ஏக்கருக்கு மேலே பாசனம் இன்றைக்கு குறைந்து 300 ஏக்கரில் வந்து நிற்கிது. அப்போ இதை மீட்டெடுப்பதற்கு இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் எந்த விதமான முயற்சியும் எடுக்கலை. இப்போ வரைக்கும் இந்த நடவடிக்கைகள் எதுவுமே அரசு தரப்பில் முழுமையாக திருப்தியாக இல்லை. மேலும் குறைந்தபட்ச வேலைகள் கூட நடக்காத ஒரு வேதனைக்குரிய தொகுதியாக அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி இருக்கு. ராஜபாளையம் சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுகள் வந்து மிகவும் ரொம்ப கம்மியான சூழ்நிலை தான் உள்ளது. முதலாண்டவர் எம்எல்ஏவாக இருக்கும்போது கூட ராஜபாளையத்தில் உள்ள மேம்பால திட்டத்தை வந்து எங்களுடைய அமைச்சர் அதிமுக ஆட்சியில் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி கொண்டு வந்த பாலத்தை தான் கொண்டு வந்தோம்னு சொல்லி அவராக சொல்லி பெருமை சொல்லி கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி தாமிரபரணி திட்டத்தையும் வந்து புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது கொண்டு வந்த திட்டம். இந்த 2 திட்டமும் பாதாள சாக்கடை திட்டத்தையுமே வந்து அதிமுக ஆளுங்கட்சி விட்டத தளபதி KTR அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை நான் தான் கொண்டு வந்தேன் சொல்லி மக்கள் மத்தியில் அவர் ஒரு பூமி பூஜை போட்டு அவராக பெருமை கொண்டாடி கொண்டு இருக்கிறார். கவர்மெண்ட் GH தர்மாஸ்பத்திரியில் 2 ஆம்புலன்ஸ் சேவை வசதியும் அதிமுக வீட்டில் கொண்டு வந்த திட்டம் தான். இவர் வந்து எந்த விதமான அடிப்படை வேலையுமே அப்பயும் செஞ்சதில்லை, இப்பயும் செஞ்சதில்லை. சும்மா அவரே நானே செஞ்சோம்னு சொல்லிக்கிட்டு அவரே பெருமை சொல்லிக்கொண்டு அவரே சொல்லி கொண்டு இருக்கிறார். வந்து எல்லாமே அதிமுக வீட்டில் போட்ட திட்டத்தை அவர் செயல்பாட்டில் காட்டி கொண்டு இருக்கிறார். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டிலிருந்து மக்களுக்கு அடிப்படை தேவை என்னென்ன செய்யணும் அந்த பணியை சிறப்பாக செஞ்சுருக்காரு. எங்களுடைய ஊராட்சியை பொறுத்தளவுக்கு ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு பேருந்து நிறுத்தம், ஒரு 4 லட்ச ரூபா குளியல் தொட்டி, ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிக்கு ஸ்மார்ட் போர்டு ஒரு 2 லட்சம் அமைச்சரில் கொடுத்துருக்காரு. முதல்வர் கிராம தள திட்டத்தை ஏற்பாடு பண்ணி ஒரு 21 லட்ச ரூபாய் சாலை மேம்பாட்டு வசதி பண்ணி கொடுத்துருக்காரு. கலைஞர் கனவு இல்லத்தை பற்றி 2 அப்ளிகேஷன் கொடுத்து 1 சரி பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லா கிராம ஊராட்சியும் ஓரளவு 100க்கு 70% அவரால் முடிஞ்ச பண்ணி சிறப்பாக செஞ்சுருக்காரு. மீண்டும் அவருக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தா சிறப்பாக இருக்கும், நல்ல சிறப்பாக பயன்பாட்டி செயல்படுவார். தற்போதைய எம்எல்ஏ 4 வருஷமா இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு மக்களோட பிரச்சனை எதுவும் எடுத்து பண்ணலை. அதே மாதிரி சாத்தூர்ல நீண்ட காலமாக வைப்பாற்றில் கழிவுநீர் கிடக்கு. அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. அதே மாதிரி தீப்பெட்டி தொழில், பட்டாசு தொழில், சாத்தூர் கிராமங்கள் சுற்றி பட்டாசு தொழில் ரொம்ப நடக்கு. இந்த வருஷம்லாம் ரொம்ப மோசம். மக்களை பார்க்கவும் மாட்டிக்காங்க, செய்ய மாட்டிக்காங்க. அவங்க எப்படி சொல்றது, மக்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு இடைவெளியோட இருக்கு. மக்களுக்கு அவங்களுக்கு ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்காங்க இப்போ உள்ள எம்எல்ஏ. அடுத்த எலெக்ஷன்ல அவங்க நின்னாங்கன்னா ஓட்டு போடுறது ஒரு கஷ்டம்தான். அவங்க வரமாட்டாங்க. இவர் வர விட இன்னொரு ஆள் வந்தா நல்லது இருக்கு. எங்கள் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதிக்கு என்ன குறைபாடுகளோ உடனே செய்வார். அது மட்டுமல்ல, எந்த நேரத்திலும் இரவு 2 மணி ஆனாலும் 3 மணி ஆனாலும் உடனே இங்கு வந்து அதற்கான பணிகளை மிகவும் துரிதமாக செய்தார். மழை காலங்களில் அவர் தன் சுற்றுப்பயணத்தில் தான் இருந்தாரே ஒழிய தன் வீட்டில் இருக்கவில்லை. அந்த மாதிரி அவர் தொகுதியை நல்லபடியா யாரையும் பாரபட்சம் இன்றி, கட்சி ஜாதி மதம் இன்றி அவர் எல்லா வகையிலும் அவர் இந்த தொகுதியில் பணியை செய்து வந்தார். கடந்த 4 ஆண்டுகளா மதிமுகவோட வேட்பாளர் திரு ரகுராமன் இருக்காப்புல எம்எல்ஏவா. அவரோட செயல்பாடுகள் எதுவுமே குறிப்பிடப்படுற அளவுக்கு இல்லை. ரொம்ப மோசமான இதில் இருக்குது நம்ம சாத்தூர் சட்டமன்ற தொகுதி. இந்த முறை அவருக்கு வாக்களிக்கிறது ரொம்ப கடினம். என்ன காரணம், அவர் இந்த சட்டமன்ற தொகுதியில் எதுவுமே சொல்கிற அளவுக்கு இல்லை. எதுவுமே உருப்படியான வேலைகள் எதுவுமே நடக்கலையே. எல்லாமே படு மோசமாக இருக்குது.
சிவகாசி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த எம்எல்ஏ அவர்களுடைய செயல்பாடு வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் எல்லாருமே வந்து அவர் மேலே வந்து ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஜெயிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் மக்களை வந்து அவர் பார்க்கவும் கிடையாது, எந்த ஒரு திட்டத்தையுமே செயல்படுத்தணும் கிடையாது. அடுத்த தடவை அவருக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்டால் நான் மட்டும் இல்லை, யாருமே அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். மக்களுடைய அடிப்படை தேவைகளை இன்னைக்கு குடிநீர் வசதியிலேருந்து சுகாதாரம் வரைக்கும் எதுவுமே வந்து இன்னைக்கு சரியில்லை. சும்மா வந்துட்டு பாலத்தை மட்டுமே வச்சு விளம்பரம் தேர்றது வந்து சரியான இதாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பட்டாசுக்கு வந்து மெயினாக வந்து உரிய பாதுகாப்பு வழங்கி மக்களுக்கு வந்து உரிய முறையில் வந்து நடவடிக்கை எடுத்து கொடுத்தா நல்லாயிருக்கும். இருக்கிற எம்எல்ஏ வந்து நெடுநாளாக தீர்க்கப்படாத ஒரு இதை சிவகாசி டு சாட்சியாபுரம் பாலத்தை வந்து மத்திய கவர்மெண்ட் தமிழக கவர்மெண்ட்டுடைய உதவியோட சிறப்பாக வந்து ஒரு ஆண்டு காலத்தில் மக்களுக்கு பயன்படுற மாதிரி செஞ்சுருக்காரு. தினந்தோறும் வந்து அதனுடைய வேலைக்கு பணிகளை வந்து போய் பார்க்குறாரு. மற்ற விஷயங்கள் சொல்ல போனோம்னா பசுமை இயக்கம், சில தொண்டு நிறுவனங்களோட சேர்ந்து சின்ன குள கம்மாய்கள், பல கம்மாய்களை வந்து தூர்வாரி மரம் நடுறது, எல்லா விஷயங்களையும் வந்து இந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து சிறப்பாக செயல்படுறாரு. அது கல்வி ரீதியாகவும் அவங்களால முடிஞ்ச அளவு மக்களுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணணுமோ அந்த ரீதியாக பண்ணுறாரு. மக்களுடைய பிரச்சனைகளை வந்து நேரடியாகவும் பல விஷயங்களை தீர்க்கிறாரு. ஆனால் பல பேர் சொல்லுவாங்க அவரை பார்க்க முடியல, வைக்க முடியல. எனி டைம் அவர் 9 மணிக்கு ஒரு விஷயத்துக்கு வரணும்னா 8:59 மக்களுக்கு முன்னாடி நின்று மக்கள் குறைகளை தீர்ப்பார். அதான் இங்கே சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் அவர் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எங்களோட எம்எல்ஏ வந்து நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, செயல்படலாம் கரெக்டாக தான் இருக்குது. எந்த ஒரு கோரிக்கை வச்சாலும் சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுத்துட்றாங்க. இப்போ கூட எங்கள் தெருவில் கூட சாலை வசதி இல்லாமல் இருந்துச்சு, தார் ரோடு போடுற சாலை வசதி இல்லாமல் இருந்துச்சு, அதெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க சார். அந்த 1000 ரூபா பணம் வந்து எனக்கு வராமல் இருந்தது. அது அவர்கிட்ட போய் மனு கொடுத்ததுனால இப்போ அந்த 1000 ரூபா பணம் வந்து இப்போ போன மாதம் 2 மாதமாக நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் சார். வாக்களிப்போம் சார். ஏன்னா அவரை வந்து ஈஸியாக போய் பார்க்குற மாதிரி இருக்கே. நாங்கள் எந்த ஒரு கோரிக்கை வச்சாலும் அவரை போய் ஈஸியாக போய் பார்த்துடலாம். இதே மற்ற ஆளுகள்னால் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதே இவர்னா மாண்டராஜார் எம்எல்ஏன்னா ஈஸியாக போய் பார்த்துக்கலாம். அவர்கிட்ட எந்த ஒரு கோரிக்கை வச்சாலும் சீக்கிரம் நிறைவேறிடுது. அதனால அவருக்கு தான் எங்களோட ஓட்டு வந்து அவருக்கு தான் போடுவோம். நம்ம தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவரோட செயல்பாடு எப்படி இருக்கு? அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா இருக்காரு, எந்த செயல்பாடுமே பண்ணவே இல்லை. ஏன்டா எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அவர் தான் இருக்காரு, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போ வந்து எலெக்ஷன் நடந்து 4 வருஷம் ஆச்சு, ஆளையே நான் பார்த்ததே கிடையாது. சரி, அவர் மீண்டும் திருச்சுழி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் வாக்களிப்பீங்களா? இல்லை, நான் வாக்களிக்க மாட்டேன். அவருக்கு கிருமால் நதியிலிருந்து தடுப்பணை வந்து கட்டித்தரோன்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆச்சு, இன்னும் அது வந்து எந்த ஒரு செயல்பாடுமே இல்லை. அதை கட்டி கொடுத்தாங்கன்னா எங்கள் கிராமம் கமலிப்புளியங்குளம், அப்புறம் பக்கத்தில் இருக்க 2-3 கிராமம் இருக்குது, அதெல்லாம் விவசாயிகள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க அந்த தண்ணி வந்துச்சுண்டா. அவர் என்ன ஒன்றும் கட்சிக்காரங்கள்ட்டே செய்கிறாங்க, மற்ற நடுத்தர மக்களுக்கு எதுவும் கிடையாது. கட்சிக்காரங்களுக்குத்தே நல்லது பண்ணுறாங்களே தவிர மற்ற நம்மள மாதிரி நடுத்தரமாக இருக்க ஆளுக்கு ஒன்றும் பண்ணுறதில்லை. எங்கள் விருதுநகர் எம்எல்ஏ வந்து ஏஆர் சீனிவாசன் அவர் வந்து தொடர்ந்து 2வது முறை வெற்றி பெற்றிருக்கிறார். அதனுடைய சாதனையாக என்ன செய்திருக்காருன்னா, டாஸ்மார்க் பாரும் பிரைவேட் பாரும் கூடியிருக்கு இந்த தொகுதியில். மற்றபடி அவருடைய பிரைவேட் ஆஸ்பத்திரியை கூட்டி கட்டியிருக்காரு. அவர் எம்எல்ஏ ஆஃபீஸில் போய் உட்காரதே கிடையாது. பகல் ஃபுல்லாக யூனியன் ஆஃபீஸ்லையும் இரவு ஃபுல்லாக வந்து நகராட்சி ஆஃபீஸில் உட்காராரு. இப்படி ஒரு எம்எல்ஏ நீ தேவையே இல்லை என்று மக்கள் முடிவு பண்ணியிருக்கார்கள். இந்த தடவை ஏஆர் சீனிவாசன் டெபாசிட் இழப்பார் என்பது உறுதி.